லாஸ்ட் 3 மந்த் அச்சீவ்மெண்ட்னா நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா 43,000 வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பண்ணியிருக்கேன். டிசம்பர் மந்த்தில் பார்த்தீங்கன்னா 33,000 வந்து ரெவன்யூ பண்ணியிருக்கேன். சேல்ஸ் எதுவும் பண்ணலை. அண்ட் வந்து இப்போ ஜனவரி மந்த்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா 37,000 வந்து ரெவன்யூ பண்ணியிருக்கேன். ஸோ சேல்ஸ் எதுவும் பண்ணல. லாஸ்ட் 3 மந்த் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் என்னோட இது. ஏஎம்சி லாஸ்ட் 3 மந்த்ஸ் என்ன எவ்வளோ ரேஞ்ச் போடுறீங்க? லாஸ்ட் நவம்பர் மந்த் வந்து 8 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிசம்பரில் வந்து 10, இப்போ ஜனவரியில் வந்து 7 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்வீஸ் பர்சனுக்கு ஒரு குவாலிட்டிஸ் தேவை வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு ஸ்பீச் இருக்கணும். இன்னொன்று அவங்களுக்கு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் முதல்ல ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அடுத்து அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது அந்த ரெஃபரன்ஸ் சேல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸோ அவங்க கஸ்டமர் பேஸ் போய் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும். எப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்காமல் போகுதுன்னா சப்போஸ் நம்மளுக்கு கம்பெனி எதுவும் பண்ணலை அந்த ரீசனுக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் அந்த அசால்ட்டமாக இருப்பாங்க அந்த ஒர்க் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகணும். அதெல்லாம் மாற்றினா ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கம்பெனிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு யோசிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கம்பெனிகிட்ட எதிர்பார்க்கலாம். அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து சர்வீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நியூ மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர், செகண்ட் பிஎம்எஸ் கஸ்டமர்ஸ், தேர்ட் வந்து ஏஎம்சி கஸ்டமர்ஸ், ஃபோர்த் வந்து அவுட் ஆஃப் வாரண்டி கஸ்டமர்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மிஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அந்த ஆல்ரெடி டெலிவரி கன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு டோட்டலாக ஒரு மிஷின் வந்து கஸ்டமருக்கு விஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் டோட்டல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. அப்போ வந்து திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கஸ்டமர் டவுட் கேட்கணும். ஸோ அந்த நான் சொன்ன இதில் டவுட் இருக்கா இல்லைங்க சார் எதாவது கேட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு எதுக்காக அந்த மிஷின் எடுத்துக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்லணும். ஸோ அவங்க மேக்ஸிமம் வந்து ஒருத்தங்க எதுக்காக மிஷின் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணணும். மேக்ஸிமம் வெயிட் லாஸ் பாடி ஃபிட்னஸ் 2 ரீசனுக்காக மிஷின் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2 ரீசனுக்காக மிஷின் எடுப்பாங்க. 2 ரீசனுக்காக வந்து மிஷின் எடுப்பாங்க. சரிங்களா? அது எதுக்காக எடுக்கிறாங்க, அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஹெல்த் டிப்ஸை சொல்லிடணும். ரெகுலராக என்ன ஹவர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஸ்டார்டிங்கில் மெயின்டெனன்ஸ் போகக்கூடாது. இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் நம்ம டெமோ கொடுக்கணும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் மெயின்டெனன்ஸ்க்கே நீங்கள் போகணும். செகண்ட் ஸ்டெப்பாக வந்து மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸில் வந்து டோட்டலாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது மேக்ஸிமம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம வந்து எய்ம்ஸ் கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆயில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத அந்த கிளியர் எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணாலும் ஸோ அவங்களுக்கு அவங்களால பண்ண முடியல அப்படிங்கும் போது அவங்களுக்கு எய்ம்சி கன்வின்ஸே பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நம்மள்ட்ட ஆஃபர்ஸ் எவ்வளோ இருக்குது எய்ம்சி பண்ணுறதுங்கிறது இன்வாரண்டியில் மேக்ஸிமம் வித் ஆயில் கேனால் கொடுப்போம் 100 ஆஃபர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் 2500 எம்எம்சிங்கிறது இன்வாரண்டியில் நம்ம பண்ணக்கூடியது. நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். வித் இன்ஸ்டாலோட 4 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து இடையில இருக்க மந்த்துக்கு தான் நம்ம வந்து அந்த ஏஎம்சி மந்த்லி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் கொடுக்குறது. 4 சர்வீஸ் உங்களுக்கு இருக்குங்க சார் ஃப்ரீ சர்வீஸ். ஸோ இடையில இருக்க மந்த்துக்கு உங்களால் கம்பல் பண்ண முடியல, உங்களுக்கு டைம் கிடைக்கல, சம்டைம்ஸ் ஏதோ நீங்கள் ஜஸ்ட் மிஷினை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் மட்டும் அப்ளை யூஸ் பண்ணீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆயில் மட்டும் தான் அப்ளை பண்ணீங்க. ஸோ நாங்கள் ஒரு சர்வீஸ் பர்சன் வந்தோம்னா டோட்டலாக அந்த மோட்டர் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பெல்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து அந்த மிஷினோட லாங் லைஃப் பற்றி சொல்லணும். இந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகாது. ஸோ இன்னொன்று உங்களுக்கு லாங் லைஃப் வரும் மிஷின்ஸ். ஏன்னா நம்மளோட மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னு தெரியும், டெக்கோர் என்ன மெட்டீரியல்னு தெரியும், நம்மளோட கன்வேர் பெல்ட் என்ன மெட்டீரியல்னு தெரியும். ஸோ இதெல்லாம் லாங் லைஃப் வரணும்னா நீங்கள் இந்த லூப்ரிகேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மேக்ஸிமம் அந்த நீங்கள் லூப்ரிகேட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் மேக்ஸிமம் எதுவும் வராது. ஸோ அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே. ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிளியராக சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஏஎம்சி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் அதை பண்ணக்கூடாது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் வந்து அவங்க ஏஎம்சியே போடுவாங்க. சாட்டிஸ்ஃபைடே ஆகணும் அவங்ககிட்ட ஏஎம்சி பேசவே கூடாது. ஸோ அது வந்து இன்வாரண்டி கஸ்டமர்கிட்ட பேசுறது. ஒன்லி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அப்போ கன்வின்ஸ் பண்ணி ஏஎம்சி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னொன்று நெக்ஸ்ட்டு பிஎம்எஸ் கஸ்டமர்கிட்டே நம்ம ஏஎம்சி எம்என்சி சொல்லலாம். இப்போ ஒரு மிஷின் 6 மந்த் எடுத்துருக்காங்கன்னா அவங்ககிட்டே நம்ம எம்என்சிக்கு கன்வின்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணி பேசுறீங்கன்னா பிஎம்எஸ் சர்வீஸ்க்கு போயிட்டு கஸ்டமருக்கு சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா கஸ்டமர் இல்லாமல் கஸ்டமர் பேச சர்வீஸே பண்ணக்கூடாது. சரிங்களா? அது ஒன்று பார்த்துக்கணும். கஸ்டமர் இருந்தால் தான் சர்வீஸே பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் இருந்தால் தான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே பண்ணலாம். என்ன பேசணும் ஃபஸ்ட்டு ரெகுலர் போனோன்னே ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டுருக்கணும் மிஷின்ஸ் பிஎம்எஸ் சர்வீஸ் போகும்போது. ஸோ டோட்டலாக மிஷினெல்லாம் ஃபுல்லாக கல்ட்டி பண்ணி கூட ரெகுலராக எத்தனை ஹவர் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ வெயிட் லாஸ் எப்படி ஆயிருக்குங்க சார், முன்னாடிக்கு இப்போ எப்படி ஃபீட்பேக் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ரெகுலர் இந்த ஹவர்ஸ் யூஸ் பண்ண மேக்ஸிமம் நம்ம மிஷின்ஸ் வந்து 30 ஹவர்ஸ் யூஸ் பண்ண மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். கஸ்டமர் மேக்ஸிமம் இப்போ இந்த 6 மந்த் எடுத்துக்கலாம் 3 மணி நேரம் 2 ஹவர்ஸ் அந்த சேம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போயும் நம்ம அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சொல்லும்போது நம்மளுக்கு மிஷின் வாரண்டி முடியாது 6 மந்த் இருக்குங்க சார்.
உங்களுக்கு வாரண்டி மிஷினோட வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு 6 சர்வீஸ் வரும். ஸோ உங்களுக்கு வாரண்டி பீரியட்ல ஒரு 6 சர்வீஸ், அவுட் ஆஃப் வாரண்டி ஒரு 6 சர்வீஸ். ஸோ நீங்கள் வாரண்டி சர்வீஸ் முடிஞ்சது, மிஷினோட வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டைம் நீங்கள் சர்வீஸ் கூட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஒவ்வொரு டைம் 500 650 ரேஞ்ச் வரும். ஸோ இந்த இன்னையிலிருந்து நீங்கள் ரினியூவல் பண்ணீங்கன்னா 1 இயர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 சர்வீஸ் வரும் சார். ஸோ அப்படின்னு சொல்லி அந்த பிஎம்எஸ்ல கன்வின்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் அவங்கள்ட்ட அதையும் வந்து வெயிட் நல்லா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா, ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த டீட்டெயில் தெரியணும். ஸோ இன்னொன்று நம்ம லாஸ்ட் 3 வந்து உங்களுக்கு ஏஎம்சி கஸ்டமர்ஸ். ஏஎம்சி கஸ்டமர்ஸ் எதுக்காக நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க கஸ்டமர் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ரீசன் ஆகுனா, ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் எய்ம் சர்வீஸ் போட்டுட்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன ரீசனா, ஃபர்ஸ்ட் அவருடைய நேம் ஸ்பாயில் ஆகும் கஸ்டமருக்கு, செகண்ட் கம்பெனியோடைய நேம் ஸ்பாயில் ஆகும், தேர்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் ரினியூவல் கிடைக்காது, ஃபோர்த் வந்து ரெஃபரன்ஸ் சேல்ஸ் கேன்சல் ஆகும். ஒழுங்காக சர்வீஸ் போட்டு எய்ம்ஸ் போட்டு சர்வீஸே கொடுக்கல. ஸோ அப்படியே அந்த 4 ரீசன்ஸ் போகும். அதனுடைய ஸோ நீங்கள் கொடுக்கறத வந்து ஃபர்ஸ்ட் அந்த எய்ம் சர்வீஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, உங்களுடைய ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், உங்களுடைய சேலரி இன்சென்டிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக என்னுடைய அப்படி பண்ணால் ஸோ அந்த எய்ம்ஸில் ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஏன் கஸ்டமர்ஸ் ஏன் ஃபாலோ பண்ண முடியும், மேக்ஸிமம் ஒருத்துக்குள்ள அந்த 100% இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எய்ம்சி ஃபாலோ பண்ணுறது, இல்லை அவுட் ஆஃப் வாரண்டி கஸ்டமர் அந்த 70-75 கஸ்டமர்ஸ் ரேஞ்சஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னா, சப்போஸ் இவங்க தப்பாக நினைக்கிறாங்க, ஒரு கஸ்டமர் வந்து ஃபாலோ பண்ணதுனால அவங்க வந்து கஸ்டமர் இரிட்டேட்டிங் ஆயிடுறாங்க, சொல்லி ஓவராக கம்பல் பண்ணாங்க, ஓவர் டார்ச்சர் பண்ணுங்க, அதுவே நினைக்கிறாங்க. சப்போஸ் ஒரு சர்வீஸ் பர்சன் வந்து கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கேட்குறாருன்னா அது ஒரு டைம் கேட்க மாட்டாரு, 4-5 டைம் கம்பல் பண்ணுவார் கம்பெனி. அதே தான் கஸ்டமர்ட்டையும் பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 6 times or 4 times அது மாதிரி ஃபாலோ பண்ணோம். ஸோ அவங்ககிட்ட ஒரு 10 கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம்னா ஒரு 2 கஸ்டமர் வச்சு அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த எய்ம் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் வந்து அவுட் ஆஃப் வாரண்டி. இந்த சர்வீஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, எல்லாருமே 10 times 8 times எல்லா சர்வீஸ் பர்சனே போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அதில் அவங்க சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 4 ரினியூவல்ஸ் வரும். ஸோ அடுத்தது நியூ மிஷின் இன்ஸ்டாலில் வந்து உங்களுக்கு ஒரு 4 சர்வீஸ் வரும். டெமோ அண்ட் நியூ மிஷின்ஸ் போடுறீங்க, அடுத்து ஆயில் கேன் பிஎம்ஸில் அந்த ரெவன்யூ ஒரு டார்கெட் வந்து 50,000 பண்ணணும். ஸோ அந்த டார்கெட் வந்து 50,000 பண்ணீங்கன்னா அவங்க வந்து 50,000 பண்ண எய்மில் வந்து ஒரு 30,000 எல்லாருமே அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களுடைய டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அவுட் ஆஃப் வாரண்டி கஸ்டமர்ஸ் ஃபாலோ பண்ணும்போது இல்லை கம்ப்ளைண்ட் ஆகட்டும், ஸோ நீங்களாக ஃபாலோ பண்ணும்போது கஸ்டமர்ட்டே கேட்டுறாங்க. ஸோ அவுட் ஆஃப் வாரண்டி கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணும்போது மேக்ஸிமம் சர்வீஸ் எய்ம்சி பண்ணியிருந்தாலும் திரும்ப அவுட் ஆஃப் வாரண்டி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரீசன் பண்ணுவோம், அவங்கள்ட்ட மொபைல்லே கேட்டுக்கணும். ஸோ நீங்கள் அவுட் ஆஃப் பண்ணிக்கலாம், எய்ம்ஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ 1 இயரில் வந்து நம்ம 4 சர்வீஸ் கொடுத்துருப்போம். 1 இயரில் இடையில வேறு பிரேக் டவுன் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் எதுனா ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அப்புறம் இப்போ வந்து பொதுவாக அப்புறம் வந்து ட்ரெட்மில் கவர்ஸ் வந்துருக்கு, ட்ரெட்மில் கவர்ஸ் அண்ட் ஆயில் கேன், ஸோ இதெல்லாம் டோட்டலாக வந்து உங்களுக்கு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது வந்து 3,300. ஸோ புது ஆஃபர்ஸ் எதாவது கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு எய்ம்சி ரினியூவல்ஸ் பண்ணலாம். எய்ம்சி சர்வீஸ் வந்து மிஸ்ஸாக கொடுத்தோம்னா ஸோ நமக்கு பழைய ரினியூவல்ஸ் வரும், அண்ட் நியூ மிஷின்ஸ் ரெவன்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரதான் வரும். ஓகே, ஸோ வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான். என்னன்னா இப்போ ஒரு துணி கடைக்கு போறீங்கன்னா, ஸோ அந்த துணி கடை ஒரு 10th 12th அது மாதிரி சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்னன்னா ஒரு கஸ்டமர் ஜஸ்ட் ஒரு பனியன் எடுக்க வராங்கன்னா அவங்க ஒரு வேறு ஷர்ட் எல்லாம் வேஸ்ட்டு, ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான். ஸோ நீங்கள் ஒரு சர்வீஸ், நீங்கள் எல்லாம் எல்லாருமே டிப்ளமோ ஐடி படிச்சிருக்கவங்க, அவங்க வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆயில் கேனுக்கு போகிறோம்னா அடுத்து அப்படியே கன்வின்ஸ் சர்வீஸ், அடுத்து ஏஎம்சிலாம் ஸ்பேர் கன்வின்ஸ்லாம் அவங்களே வந்து கன்வின்ஸ் பண்ணும்போது நம்மளால முடியாதுங்களா. ஸோ அதே சேஞ்ச் பண்ணி பார்க்கணும், ஒரு சர்வீஸ் பர்சனால முடியாதுன்னு. ஸோ அதுக்கு 2 டிஃப்ரெண்ட் பார்ட்னரு ஆட்டோமேட்டிக்கலாக அதுக்கு அந்த இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மராக வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் 100% சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரெவன்யூ ஜெனரேஷனை பற்றி ட்ரை பண்ணவே முடியும். ஏன்னா நம்ம எய்ம் சர்வீஸும் மேக்ஸிமம் அது கொடுத்துருந்தா நம்ம ரெஃபரன்ஸ் சேல்ஸ் நம்ம மூலமாக இல்லை, நம்ம ஷோரூம் போய் அவங்க பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பசங்க நல்லா சர்வீஸ் வரும், கம்பெனி நல்லா சர்வீஸ் வரும், நம்மளுக்கு அந்த சேல்ஸ் வரும்னு நினைக்கூடாது, சேல்ஸ் பர்சனுக்கும் போகணும். ஸோ ஓகேங்களா, அப்படியே பண்ணும்போது அவங்களுக்கும் போகும், நம்ம கம்பெனிக்கு ரெஃபரன்ஸ் சேல்ஸும் கிடைக்கும். ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு ரெவன்யூ ஜெனரேட், நம்மளோட இன்சென்டிவ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மற்ற லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ சார். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் சீதாராம்.